ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினர் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயினாக கொஞ்சம் டேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸலில் எல்லா ஒர்க்கும் பார்க்குறோம். ஸோ இந்த டேப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு டேப் பை டேப்பாக போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேப்பை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் டேப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிளுக்காக ஒரு சின்ன டேட்டா செட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி டேட்டா செட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, தென் ஜெண்டர், பர்த் டேட் அண்ட் சேல்ரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு எம்ப்ளாயி டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் இந்த டேட்டா செட்டில். அண்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த டேட்டா செட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சோ இல்லை ஒரு செல்லை காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பேஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன காப்பி பண்ணுறீங்களோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ். இன்கேஸ் நம்ம காப்பி பண்ணுற ரேஞ்சில் ஏதாச்சும் ஃபார்முலா இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக ஃபார்முலாஸாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபார்முலா மட்டும் காப்பி ஆகும், எந்த ஃபார்மேட்டும் காப்பி ஆகாது. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபார்மேட்டும் ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன் கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணோன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இங்கே என்ன இருக்கோ அப்படியே அது வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு இதே மெத்தட்லேயே எப்பயுமே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. ஸோ நம்ம எப்படிலாம் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போது டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது ஒரு ஃபார்மேட்டு அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் கிளியர் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து கிளியர் ஆகிடும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பேக் ஸ்பேஸ் எது யூஸ் பண்ணிங்கனாலும் ஃபார்மேட் வந்து டெலிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து இந்த கிளியர் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஓவரால் ஆல் பேஸ்ட் வந்து பார்த்தாச்சு, ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா எனக்கு எந்த ஃபார்மேட்டும் கேரி ஆகலை, பட் அதில் இருந்து ஃபார்முலாஸ் மட்டும் அப்படியே கேரி ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்குது, அதனால் டேரெக்டாகவே வேல்யூ எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் உங்களோட செல்லில் ஃபார்முலா இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதையே வந்து திருப்பி காப்பி பண்ணி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஃபார்முலாஸ் ப்ளஸ் நம்பர் ஃபார்மேட்டிங். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக அந்த ஃபார்மேட்னால் என்ன அண்ட் ஃபார்முலாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதோட பர்பஸஸ் வந்து, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது வந்து கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் ஃபார்மேட்டிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட் காப்பி பண்ணுறப்போ அது அந்த எந்த ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட ஃபார்மேட்ஸை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கூடாது அப்படின்னா இந்த கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பார்டர்ஸ். இன்கேஸ் நீங்கள் காப்பி பண்ணுற ரேஞ்சில் வந்து பார்டர்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த பார்டர்ஸ் இல்லாமல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நோ பார்டர்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் காலம் வித். இன்கேஸ் நீங்கள் காப்பி பண்ணுற காலம் வந்து காப்பி பண்ணுற செல்லோட காலம் வித்தை வந்து அப்படியே கேரி பண்ணணும் அப்படின்னா இந்த கீப் சோர்ஸ் காலம் வித்துன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போசன் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போசன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போஸாக பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கிறது, அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறத உங்களால் ஹரிசாண்டலில் பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேம் ஆப்ஷன் கிளியர் ஆல்ன்றது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி காப்பி பண்ணுறேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணுற ரேஞ்சிலேருந்து ஜஸ்ட் வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் ப்ளஸ் நம்பர் ஃபார்மேட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் பண்ணுற இடத்துல என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் ப்ளஸ் நம்பர் ஃபார்மேட்டிங். இன்கேஸ் நீங்கள் காப்பி பண்ணுற வேல்யூ வந்து பர்சன்டேஜ்லேயோ ஆர் செட் ஆஃப் டெசிமல்லையோ இருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து கேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார்மேட்டிங். உங்கள் வேல்யூ அப்படியே கேரி ஆகும் ப்ளஸ் ஃபார்மேட்ஸ் கேரி ஆகும். நீங்கள் டோட்டலாக பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்முலாஸும் சேர்ந்து பேஸ்ட் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், அதாவது அந்த ஃபார்மேட்டோடு சேர்த்து பேஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் மட்டும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூ வேணால் எனக்கு ஃபார்மேட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த லிங்க்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எங்கே காப்பி பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவை வந்து லிங்காக வந்து அதை ஆட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்காக பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறேனோ அந்த சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிங்காக பேஸ்ட்டாக வருது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் காப்பியாக இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மேஜர் ஆப்ஷன்ஸ். அண்ட் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இமேஜாக பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறத ஜஸ்ட் இமேஜாக பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜ்ன்றதை இந்த பிக்சர்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிங்க்டு பிக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ லிங்க்டு பிக்சர்ன்றது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிங்க் பிக்சர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போயிட்டு லிங்க் பிக்சர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லைக் இந்த டேட்டா வந்து அப்படியே உங்களுக்கு பிக்சர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ எங்கே வேணால் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நான் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து டேரெக்டாகவே அந்த பிக்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிங்க்டு பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேலேயே வந்து கட் அண்டு காப்பி பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் பெயிண்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றத நான் கொடுக்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரஷ் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ நான் இது வரைக்கும் கொடுத்தேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே கேரி ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த எனக்கு வந்து அந்த சேம் ஃபார்மேட் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் எனக்கு டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபார்மேட் எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மேனுவலாக எனக்கு வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபில் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபில் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் கலர்ஸ் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொஞ்சம் டேட்டா மட்டும் கையில் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர்டு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்டர் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லைன் மட்டும் பார்டர் பண்ணுறது, அண்ட் டாப் பார்டர், அதாவது ஒரு செல்லில் வந்து டாப் போர்ஷன் மட்டும் வந்து பார்டர் பண்ணுறது, லைக் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது ஆல் பார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அவுட்டர் பார்டர் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட் சைட் பார்டர்ஸ் அப்படின்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக் பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா திக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி திக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அந்த செல்லோட எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு திக் பார்டர்ஸும் வரும். அதே மாதிரி வந்து டபுள் பாட்டம் பார்டருன்றதும் உங்களுக்கு இருக்குது இங்கே, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இதில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து அதோட ஸ்டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் பார்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து என்னோடய டேட்டா செட் வந்து நான் இப்போ ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷனாக ஃபாண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு என்னோடய செல்லில் இருக்கிற ஃபாண்ட் அண்ட் அதோடய ஃபார்மேட்ஸ் வந்து நான் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக கேலிப்ரி லைட்டுன்னு இருக்குது. இன்கேஸ் நான் வந்து வேறு ஒரு ஃபார்மில் மாற்றுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெல்எம்டி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றுறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு வந்து அந்த ஃபார்மேட், அதாவது அந்த என்னோடய டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸோட ஃபார்மேட் வந்து மாறி இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பேக் டு இது வைக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் சூஸ் ஆகுதோ அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ஃபாண்ட்டோட சைஸு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏன்னு போட்டு அப்பேராக இருந்தது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுன்னு அர்த்தம், அண்ட் ஏ போட்டு டவுனராக இருந்தது அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபாண்ட்ஸை வந்து பார்டர் லைக் போல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் போல்டுன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த ஹெடர்ஸ் வந்து போல்டில் மாறிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+B அப்படின்ற ஷார்ட்கட்டும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டாலிக் ஃபார்மேட். ஸோ லைக் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக்காக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் ஒரு நம்பர் எனிதிங் நீங்கள் வந்து இட்டாலிக்கில் கன்வெர்ட் பண்ணணும். இட்டாலிக்ன்றது லைட்டாக பெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படணும் அப்படின்னா நீங்கள் இந்த இட்டாலிக் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அண்டர்லைன் அண்ட் டபுள் அண்டர்லைன் பக்கத்தில் இருக்கிற அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டோட கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செல்லோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட அது செல் அண்ட் அதில் இருக்கிற வேல்யூஸோட ஃபார்மேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ இப்போ ஃபாண்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ செல்லில் வந்து வேல்யூஸ் வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் வைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டாப் அலைன் கொடுக்குறேன். ஸோ டாப் அலைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை அதாவது ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் மேபி தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், 2-3 செல்லை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வச்சுருக்கேன், அதனால் செல் வந்து ஒரு செல்லில் மேலே மோஸ்ட் டாப்பில் வந்து இங்கே இருக்குது, ஓகேங்களா. இன்கேஸ் நான் மிடில் வச்சேன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அது கரெக்டாக மிடில் அலைனாக இருக்குது. அண்ட் டவுனில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு டவுனில் வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ். ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு அலைன் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் அலைன் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் அலைன் ஆகணும்னா சென்ட்ரல் அலைன், தென் ரைட் வேணும்னா ரைட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களால் உங்களோட டேட்டா வந்து எந்த அலைன்மெண்ட் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதை வந்து திருப்பி இப்படியே வச்சுருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டோட ஓரியன்டேஷனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரேஞ்சு சூஸ் பண்ணுறேன் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ். இப்போ இதை வந்து நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த செல் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த ஓரியன்டேஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா இப்படி மாறிடும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல்.
ஸோ வெர்டிக்கல் கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் எப்படி அலைன் ஆகும். இன்கேஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டெக்ஸ்ட். ஸோ வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளது எப்பயுமே வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன் டு டாப் இல்லை டாப் டு டவுன் அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கொடுத்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழேயாக இருக்கும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுலேயும் கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எந்த பொசிஷனை வேணுமோ அந்த பொசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ட் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இன்டென்ட்றது என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இதை முதல்ல ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Ctrl+C கொடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் இன்டென்ட் வேணும்னா ரைட் இன்டென்ட் அண்ட் லெஃப்ட் இன்டென்ட் வேணும்னா லெஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ரைட் இன்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ லெஃப்ட் இன்டென்ட் கொடுத்ததும் அது வந்து இந்த பக்கமாக அதாவது லெஃப்ட் ஓரியன்டாக ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லைக் இதுவும் வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நான் இந்த ரைட்டில் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு அலைன் ஆகி வருது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டோட பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டில் அந்த ஆப்ஷன் இல்லாதனால நான் வந்து தனியாக க்ரியேட் பண்ணி காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரேப் டெக்ஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, செல்லில் வந்து அலைன் ஆகலை அப்படின்னா இந்த ரேப் டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இது வந்து ஆல்ரெடி ரேப் டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ரேப் டெக்ஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் லைனாக ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் நான் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் லைன் பை லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேப் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ மர்ஜ் அண்ட் சென்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த 2 வேல்யூவும் சேர்த்து ஒரு வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா இந்த மர்ஜ் சென்டர்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மர்ஜ் சென்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 செல்லோட வேல்யூ வந்து ஒரு செல்லாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து மர்ஜ் அண்ட் சென்டர் இருக்குது, அதே மாதிரி மர்ஜ் அக்ராஸ் இருக்குது, தென் மர்ஜ் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்மர்ஜ்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பர்பஸ் இருக்குது. ஸோ நம்ம மேஜராக வந்து மர்ஜ் சென்டர் நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து உங்களோட ரெக்வயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எக்ஸலில் வந்து டெக்ஸ்ட் ஆர் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆல்ஃபா நியூமெரிக். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸோட ஃபார்மேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்ஸ் வந்து லைக் டெக்ஸ்ட்டுன்றது பெருசாக அதில் ஃபார்மேட் இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நம்பர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த நம்பர்ஸோட ஃபார்மேட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜென்ரல்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த டேட்டாவோட டைப் என்னென்னு எனக்கு தெரியல, அதனால் எனக்கு வந்து ஜென்ரலில் இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது டெக்ஸ்ட்டாக நம்பரானு தெரியாதனால அந்த டெசிமல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுச்சு. அண்ட் இது வந்து நம்பருன்றது ஐடென்டிஃபை பண்ணிடுது, அதனால் அந்த டெசிமலை தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பராக மாறிடுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்பருன்னு சொன்னதும் ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரன்சி. இன்கேஸ் நம்மளோட வேல்யூ கரன்சியாக இருந்தது அப்படின்னா இந்த கரன்சியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாக வந்து டாலர்ஸில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங். ஸோ கரன்சிக்கும் அக்கௌண்டிங்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரன்சின்றது உங்கள் வேல்யூவில்
நீங்கள் வந்து கரன்சி சிம்பிள் ஆட் பண்ணுறீங்க. அக்கௌண்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கால்குலேஷன் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷார்ட் டேட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எங்கிட்ட டேட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஷார்ட் டேட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா மந்த்து அண்ட் டேட் தென் இயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பழைய ஃபார்மேட்டில் டேட் தென் 3 டிஜிட் மந்த், 3 டிஜிட் மீன்ஸ் அந்த 3 கேரக்டர் மந்த்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர் இருந்தது. நான் இப்போ வந்து இந்த டேட்லேருந்து ஷார்ட் டேட்னு மாற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுச்சு. இன்கேஸ் எனக்கு லாங் டேட் வேணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா தெரியும் உங்களுக்கு. லாங் டேட்டில் அந்த டே என்னன்றதை மென்ஷன் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து மந்த்து அண்ட் அதோட டேட்டு, தென் அதோட இயர். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாங் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம். ஸோ இப்போ வந்து நார்மலாகவே டைம்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து இருக்கும், பட் ஸ்டில் உங்களால் வந்து டைமுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக டைமை கன்வெர்ட் பண்ணுறப்போ இது மாதிரி 12 AM தான் காட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக டைம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ப்ராப்பராக காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஃபார்மேட்டை வேறு ஜஸ்ட் டேட் பண்ணுறதுனால அந்த டைம் வந்து இப்படி வந்து 12 AM அப்படின்னு சொல்லி காட்டுது. இன்கேஸ் பர்சன்டேஜில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வந்து 0.01ன்றது 10%, லைக் 1ன்றது 100%. ஸோ அந்த ஃப்ராக்ஷன்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனில் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக். இன்கேஸ் உங்களோட நம்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ஃபார்மேட்டுக்கு போய்க்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நம்பர் இல்லை அண்ட் இது வந்து டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டுன்றதையும் மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரன்சி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கரன்சியில் இருக்கிறதுல எத்தனை ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேஜராக எல்லா சிம்பிள்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கரன்சி வந்து இதுலேருந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோடய ஒரு நம்பரில் நான் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம அக்கௌண்டிங் ஃபார்மேட் மாற்ற பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து இங்கேருந்தும் நீங்கள் டேரெக்டாக அக்கௌண்டிங் ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ அது வழியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமா ஸ்டைலில் உங்களுக்கு செப்பரேட்டர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செப்பரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தௌசண்ட்ஸ் மில்ஸ் அந்த மாதிரி வந்து செப்பரேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல்ஸ். ஸோ இப்போ இந்த டெசிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டெசிமல் அண்ட் டிக்ரீஸ் டெசிமல் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் டெசிமல்ன்றது உங்களுக்கு டெசிமலில் வந்து எத்தனை சைபர்ஸ் வந்து ஆட் பண்ணணுமோ, லைக் எத்தனை டிஜிட் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணணுமோ அத்தனை டிஜிட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பரோட வேல்யூ மாறாது, பட் விசிபிள் ஆகிற டிஜிட் மட்டும் மாறும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போது 2 டிஜிட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து 2 டிஜிட்லாம் அப்படி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலுன்ற டேபு கீழே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஸோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுன்றது தான் வந்து இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டுன்னு கொடுத்துருக்கோம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ் கண்டிஷனல் ஃபார்மேட் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணதும் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். டாப் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நம்பருக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ அப்படின்றது தான் இங்கே மேஜர் கன்சிடரேஷனு. ஏன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்காக நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென், லெஸ் தென் அப்படின்ற மாதிரி லாஜிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது டெக்ஸ்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம், லைக் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்கணும் அண்ட்
ஃபீமேலுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரூல் செட் பண்ணலாம். லைக் வந்து அது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன், இப்போ நான் சின்ஸ் வந்து நான் வேல்யூஸை வந்து அதாவது டெக்ஸ்ட் வேல்யூஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால ஸோ இந்த இடத்துல இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்ன்றது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ஈவன் பிட்வீன்ன்றது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம either ஈக்குவல் டு ஆர் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஈக்குவல் டுன்றதுக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மேல் அப்படின்னு இருந்ததுன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் எல்லோ அண்ட் க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அண்ட் லைட் ரெட் டெக்ஸ்ட்டு அண்ட் ரெட் பார்டர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். இன்கேஸ் அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட்டுன்றது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைட் ரெட் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் மேல்னு இருக்கோ இது ஆட்டோமேட்டிக் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது ஒன் டைம் அப்ளிகேஷன் கிடையாது. எப்போல்லாம் அந்த டெக்ஸ்ட் வந்து மாறுதோ அப்போது இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீமேல்லேருந்து மேல் மாத்திரை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரெட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்னு இருந்தால் நான் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு ஃபீமேல் அண்ட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மேல் ரெட்லேயும் அண்ட் ஃபீமேல் வந்து க்ரீன்லேயும் இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து வேல்யூ மாறுதோ அப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரையும் மாற்றிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ ஆர் நம்பருக்கு யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இங்கே பெரிய டீலே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நெக்ஸ்ட்டு டேட் அக்கரிங். ஸோ இப்போ எனக்கு ஒரு டேட் வந்து டேட்டை பேஸ் பண்ணி ஸோ இன்றைக்கா நாளைக்கா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டேட்டா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டேட் அக்கரிங் அப்படின்றதுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ். இன்கேஸ் ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகிருந்தது அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஐடின்ற இடத்துல டூப்ளிகேட் வேல்யூஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்மேட் போடுறேன். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் வேல்யூஸில் போய்ட்டு டூப்ளிகேட்டாக இருந்தது அப்படின்னா ரெட்டில் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் போய்ட்டு ஐடி வந்து நார்மலாகவே யூனிக் நம்பராக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் அதில் ஏதாச்சும் எனக்கு டூப்ளிகேட் இருந்ததுன்னா அது ராங். ஸோ அது எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டூப்ளிகேட் வேல்யூ தான் ஹைலைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போய்ட்டு 8 அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 8 வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். ஸோ இது மேலே இருக்கிறது கன்சிடர் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது டூப்ளிகேட், ஆர் கீழே இருக்கிறது கன்சிடர் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது டூப்ளிகேட். ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே வந்து அது டூப்ளிகேட்டாக தான் காட்டும். அண்ட் இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிக்காக மாறிடும். ஸோ நமக்கு தெரியும் நான் இதை வந்து 9ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டூப்ளிகேட் ஹைலைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸில் டாப் 10 ஐட்டம் அண்ட் டாப் 10% ஐட்டம், தென் பாட்டம் 10 ஐட்டம், பாட்டம் 10% ஐட்டம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிடும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை ஹைலைட்டும் பண்ணிவிடும். ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக ஒரு கிளாஸில் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நிறைய இருக்குது. லைக் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியும் வந்து நம்மளால் கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ்லாம் போட முடியும். ஸோ அதனால் அது வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆஸ் டேபிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேட்டா செட் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த டேட்டா செட்டை வந்து நான் வந்து டேபிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இதில் போய்ட்டு சூஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஃபார்மேட் ஆஸ் டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டு எது உங்களோட டேபிள் டேட்டா அப்படின்றது இது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இது நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஒரு டேபிளாகவே மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டேபிளோட டிசைன் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதை வந்து திருப்பி நான் ரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்ததும் இது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ரேஞ்சுக்கு மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் ஸ்டைலு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லில் வந்து இவங்க எக்ஸலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜென்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம நோட் பண்ணாத ஒரு விஷயம். பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ஒரு காமனான விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லைக் வந்து உங்களோட செல் வந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா நார்மல்,
அண்ட் அந்த செல் வந்து ஒரு பேடான ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு பேடான வேல்யூ அப்படின்னா நீங்கள் இந்த ரெட் யூஸ் பண்ணலாம். அண்ட் குட் அப்படின்னா நீங்கள் க்ரீன் யூஸ் பண்ணலாம். நியூட்ரல் அப்படின்னா எல்லோ யூஸ் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் கால்குலேஷன்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இந்த செல்லை வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரினா செக்னு கொடுக்கலாம். அது எக்ஸ்ப்ளனேட்ரி அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். லைக்வைஸ் இன்புட்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். லிங்க்டு செல். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஃபார்மேட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸல் ஷீட் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பியரிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட். ஸோ இந்த இன்சர்ட்ன்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது. இன்கேஸ் எனக்கு என்டையராக ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும் இல்லை ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஒரு செல்லு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோ இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னதுனால இந்த ரோன்ற ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இன்சர்ட் ரோன்னு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த செலக்ட் பண்ண செல்லுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் Ctrl+G கொடுக்குறேன் அன்டூ பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் அந்த காலம் இன்சர்ட் பண்ணணும்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அன்டூ பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் செல். ஸோ இந்த இன்சர்ட் செல் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வரும். லைக் அந்த செல்லை வந்து ரைட்டில் இன்னும் இன்சர்ட் பண்ணணுமா இல்லை டவுனில் இன்னும் இன்சர்ட் பண்ணணுமா இல்லை அது என்டையர் ரோவா இல்லை என்டையர் காலமானு கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போது ரைட்டில் எனக்கு செல் வேணும் அப்படின்னா இந்த ரைட்டுன்றது சூஸ் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு செல்லு தான் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அப்படியே ரைட்டில் மூவ் பண்ணிவிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் செல் மட்டும் ஆட் பண்ணுறது. இதே மாதிரி தான் டவுன் ஒரு செல்லை வந்து டவுனில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து கீழே மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது இன்சர்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய டேட்டா செட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தப்பாக இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஷீட் வந்து ஃபர்ஸ்ட் ஷீட். இன்கேஸ் உங்களுக்கு புதுசாக ஒரு ஷீட் தேவைப்படுது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மட்டும் ஒரு ஆப்ஷன் இல்லை, கீழேயும் வந்து உங்களுக்கு ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நியூ ஷீட்டை கிளிக் பண்ணினாலும் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட். ஸோ நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அது ரிவர்ஸ் தான் டெலிட்டு. ஸோ உங்களுக்கு அதே சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செல்லு டெலிட் பண்ணுறது அப்படின்னா இந்த டெலிட் செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரினா இந்த ரோ அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷீட்டை வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கும். இப்போ வந்து இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸும் வந்து நமக்கு உள்ளே வந்து இதில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ ரோ ஹைட்டுன்றது இப்போது இருக்கிற ரோ ஹைட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோ ஹைட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் கேட்கும். ஸோ அந்த ரோ ஹைட்டை வந்து நீங்கள் அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட். ஸோ உங்களோட டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரோ அந்த அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் வந்துன்றது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காலம் விட்த். இப்போ நீங்கள் காலம் விட்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி காலம் வித் மாற்றணும் அப்படின்னா இந்த ஆட்டோ ஃபிட்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா இந்த காலம் வித்தை கிளிக் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வித். ஸோ இப்போ எக்ஸலில் நார்மலாக ஒரு டிஃபால்ட் வித்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஃபால்ட் வித்துன்றது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் அண்ட் அன்ஹைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோ ஹைட் பண்ணுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா காலம் ஹைட் பண்ணுறது இல்லை ஷீட் ஹைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதை ஹைட் பண்ணணுமோ அதை வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு இங்கே ரீநேம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இன்கேஸ் மூவ் ஆர் காப்பி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு புது ஷீட்டு காப்பி பண்ணுனாலோ இல்லை இதே ஷீட்லேயே இதே ஒர்க் புக்லேயே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் காப்பி பண்ணுனாலும் இந்த மூவர் காப்பின்ற ஆப்ஷனை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் புக்கில் இருக்கிற ஷீட்டை
இன்னொரு ஒர்க் புக்குக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் கலர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷீட் நேமோட டேப் கலர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட். ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட்டுன்றது என்ன அப்படின்னா, இந்த ஷீட்டில் நான் வந்து எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது, லைக் மற்றவங்க எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா இதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் செல்லுக்கும் ப்ரொடெக்ட் ஷீட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த செல்லாம் லாக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரொடெக்ட் ஷீட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லா செல்லு லாக் ஆகிருந்தது அப்படின்னா ப்ரொடெக்ட் ஷீட் வந்து எதையுமே பண்ண அலோவ் பண்ணாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செல்லை அன்ப்ரொடெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த பெர்மிஷன்ஸ் வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஒர்க் ஷீட் கண்டென்ட்ஸ் ஆஃப் லாக் செல் அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ இந்த லாக் செல்லில் இருக்கிற கண்டென்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எதெல்லாம் வந்து யூசர் வந்து அலோவ் பண்ணணும், லைக் எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாக்டு செல்லில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல் அன்லாக் செல்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே சூஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களால் செல்லை சூஸ் பண்ண முடியும், பட் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதுதான் வந்து அலோவ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் லாக்டு செல்லில் ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ கிளிக்கும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக உங்களோட கர்சர் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. பட் இது கொடுத்தோம் அப்படின்னா லாக் பண்ணுற இடத்த உங்களால் அட்லீஸ்ட் ஆக்சஸ் ஆச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங். ஸோ இந்த செல்லில் இருக்கிற பேசிக் எடிட்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து தனியாக ஒரு வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டேட்டாஸ் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில் வேணும்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து ஸோ இந்த ஃபில்லுன்ற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கிற டேட்டாவை அப்படியே ஃபில் பண்ணிக்குது. அதே மாதிரி ஸோ ரைட் ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ரைட்டில் ஃபில் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 டைரக்ஷன்ஸில் இருக்கிற ஃபில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளியர்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லில் இருக்கிற டேட்டாவை அண்ட் ஃபார்மஸை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளியர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளியர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆல், ஒரு செல்லில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கிளியர் பண்ணணும். லைக் ஃபார்மேட், கண்டென்ட்ஸு அண்ட் கமெண்ட், ஹைப்பர் லிங்க், எனிதிங். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கிளியர் ஆல்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபார்மேட் மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளியர் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கிளியர் ஃபார்மேட் கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிடுது. லைக்வைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட். எனக்கு வந்து ஃபார்மேட் இருக்கணும் பட் கண்டென்ட் மட்டும் டெலிட் ஆகணும் அப்படின்னா இது நார்மல் டெலிட். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் டெலிட் ஆகும், ஃபார்மேட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் கிளியர் ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்குது. சின்ஸ் நம்ம இதில் ஹைப்பர் லிங்க் எதுவும் இல்லாததுனால நமக்கு வந்து அந்த கிளியர் ஹைப்பர் லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. நான் கமெண்ட்டும் இல்லை எண்டில், பட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ஹைப்பர் லிங்க். இன்கேஸ் ஏதாச்சும் ஹைப்பர் லிங்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரிமூவ் ஹைப்பர் லிங்க் மூலமாக நீங்கள் அதை வந்து அந்த இடத்துலேருந்து அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் அண்ட் ஃபில்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சார்ட் வந்து இப்போது ஐடி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கஸ்டம் சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேலரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எனக்கு சார்ட் பண்ணி காட்டு அப்படின்னு இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய இது இருக்கிறதுலே யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்களது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காலம் சூஸ் பண்ணி என்னால் சார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த காலம் சூஸ் பண்ணி ஓல்ட் டு நியூவஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது கேட்கும் இந்த மாதிரி செலெக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா இல்லை அதே செலெக்ஷனில் இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கும். நான் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் வித் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இருக்கிற இதோட ரிலேட்டிவாக இருக்கிற எல்லா டேட்டாவும் சூஸ் பண்ணிக்கும். இதை கொடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக
நான் கொடுத்த அந்த காலமோட ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நார்மல் கஸ்டம் ஷார்ட்டுக்கும் இங்கே மேலே அவைலபிளாக இருக்கிற ஷார்ட்டுக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஷார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியராக எந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எந்த காலமுக்கு நீங்கள் ஷார்ட் போடுறீங்க அப்படின்றதும் கிளியராக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. ஸோ கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரேஞ்சர் ஃபில்டர் அப்ளை ஆகும். அண்ட் இந்த ஃபில்டரில் நமக்கு வேணுன்றதை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்னால் வந்து எனக்கு தேவையான ஐட்டம் மட்டும் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி என்னால் சூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் கிளியர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபில்டர் போடுறேன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு வந்து அந்த கிளியர் அண்ட் ரீஅப்ளைன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கிளியர் கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட். ஸோ இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லோட ப்ராப்பர்ட்டி ஆர் ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு செல்லை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி 3 அப்படின்னா ஸோ 3 எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒரு வேல்யூவை எப்படி நான் இன்னொரு வேல்யூ கூட ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் 3க்கு பதிலாக 3 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா சரி ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தேன்னா தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக 3 எல்லாத்தையுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டு. இந்த கோட்டுன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு எதாவது செல் இந்த ஷீட்டில் எதாவது ரெஃபரன்சஸ் இருந்தது ஆர் ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கோட்டு நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் கோட்டுவில் போய்ட்டு என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து A1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது செல் ரெஃபரன்ஸாக கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆட்டோமேட்டிக்காக A1க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில ரெஃபரன்சஸ் இருக்குது அதை வந்து நான் பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஸ்பெஷல். இந்த கோ டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் கமெண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட்ன்றது ஃபார்முலா இல்லாத வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்லேயே நம்பர் இருந்ததுன்னா அது சூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா சூஸ் பண்ணலாம், லாஜிக்கல்ஸ் இருந்ததுன்னா சூஸ் பண்ணலாம், எரா இருந்தால் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷீட்டில் எங்கே பிளாங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டேட்டாவில் மொத்த கரண்ட் ரீசன் என்ன, ஸோ இது வரைக்கும் டேட்டா இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து எது வரைக்கும் டேட்டா இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அரேன்றது ஒரு காலம் ஆஃப் ரேஞ்சில் ஒரு செல்லை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஒரு காலமில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத இது சூஸ் பண்ணிக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோ டிஃப்ரென்சஸ் இன்கேஸ் எதாவது ரோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை உங்களால் இதை ஹைலைட் பண்ணிக்க முடியும் இது யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து காலம் டிஃப்ரென்சஸ் இருந்தனாலும் இது ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோ டு ஸ்பெஷல்ன்றதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாஸ். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த கோ டு ஸ்பெஷலில் வந்து நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஏதாவது சூஸ் பண்ணலாம். லைக் டேட்டா வேலிடேஷனோ இல்லை ஆப்ஜெக்டோ இல்லை கமெண்ட்ஸோ இங்கேயே நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இங்கேருந்தே உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஹோம் டேப்பில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து அன்நோட்டிஸ்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற நிறைய டைம் வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த பார்ட்ஸில் வந்து நம்ம அடுத்தடுத்த டேப்ஸ் வந்து பற்றி பார்ப்போம். அண்ட் ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு ஆப்ஷனுமே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.